பூர்ணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ப்ரான்ஸ் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஃப்ரை தொக்கு எது வேணாலும் சொல்லலாம். ஃபஸ்ட்டு ப்ரான்ஸை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். ப்ரான்ஸ் கழுவி அதில் உப்பு கொஞ்சம், மஞ்சள், அதுக்கப்புறமா காரத்துக்கு காஷ்மீர் சில்லி, அதுக்கப்புறமா வெறும் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இன்றைக்கி நான் செய்யலை, என் டாட்டர் தான் செய்கிறா. அவள் சூப்பராக சமையல் செய்வாள். இப்போ நான் செப்பரேட்டாக அது நல்லா மிக்ஸ் பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு பேன் வச்சு அதில் ஒரு கரண்டி எண்ணெய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய், அது ரெண்டும் சூடாகிட்டு பிறக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸு ஒன்று எடுத்து அதில் வச்சு ஃப்ரை பண்ணலாம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணாதீங்க, ஒரு 2 நிமிஷம் போதும், சீக்கிரம் வந்துடும் ப்ரான்ஸு. 2 சைடுமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணாக்கா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, சீக்கிரம் வந்துடும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த மசாலா வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுலேயே நம்ம அதுக்கு கிரேவி மாதிரி செஞ்சுக்கலாம். நல்லா இந்த மசாலாலே மிக்ஸ் பண்ணி செஞ்சால். உங்களுக்கு எண்ணெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், 2 சைடு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ரெண்டும் ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது நல்லா ஃப்ரை ஆகிட்டு நம்ம தக்காளி போடலாம். தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிட்டோம். அதுக்கு நம்ம தேவையான மசாலாஸ் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம். அதில் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம மசாலா போட்டிருக்கோம். இப்போ நம்ம இந்த தொக்குக்காக மசாலா, உப்பு கொஞ்சம் தேவையாக இருக்கிறது, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா காஷ்மீர் மிளகாத்தூள், நம்ம காரத்துக்கு கார மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், தனியா பொடி, கரம் மசாலா, சீரகத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலா தீயக்கூடாது. 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தேங்காய் பால், ரொம்ப தண்ணியாக ரொம்ப ஊற்றுறது வேண்டாம், கொஞ்சோண்டு போதும் தேங்காய் பால். அது ஊற்றி நல்லா மசாலாலாம் நல்லா ஒரு 2 நிமிஷம் அது வதங்கின பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு ப்ரான்ஸ் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது லெமன் ஜூஸ் கொஞ்சம், பேப்பர் பவுடர், கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் சூடான சாதத்தில் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரவை சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ரொம்ப சூப்பரான ப்ரான்ஸ் ஃப்ரை தான் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிடலாம். தேங்க்யூ, பாய். That's it.